ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோவில் இருந்துச்சு. வீக்காவோட ட்ராக் எதிர்பார்க்கவே இல்லை, பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்கடா, நான் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் செம்ம ஹாப்பி மூடில் நம்ம விஜய் காவேரி இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் இன்றைக்கி ப்ரொமோவில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? இங்கே காவேரி விஜயும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? அவங்க வீடியோ கவர் பண்ணுறாங்களே, கவரேஜ் பண்ணும்போது லூசுத்தனமாக ஒரு டைலாக் விட்டுருப்பாரு. ஸோ காவேரி கிட்ட விஜய் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காராம். வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்டே விஜய் கேட்டுட்டு இருக்க மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் அந்த வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அது மாதிரி சொல்லியிருப்பாரு. என்னையா நடக்குது இங்கே? நீங்கள் வீடியோ கவர் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் அவங்க பேர் பேசிட்டு இருக்கிறத வச்சு நீங்களே ஒரு இமேஜினேஷனில் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் இமேஜினேஷனில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அங்கே வெண்ணிலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே காவேரிக்கு அவங்களோட காவேரின்னு அவங்க சொல்லலை, அக்ரிமெண்ட் போட்ட ஒய்ஃப் கூட அவர் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் எங்கடா பர்மிஷன் கேட்டார்? நீங்கள் என்னத்தடா அங்கே காலை வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பர்மிஷன் அப்படிங்கும்போது இதையுமே கண்டிப்பாக காவேரி வீட்டில் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ காவேரி கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி நினச்சிப்பாங்களா, இல்லை பர்மிஷன் இவங்க சொன்னதை அப்படியே நம்புவாங்களா? கண்டிப்பாக காவேரி குடும்பம் அந்த நியூஸ் என்ன வருதோ அதை அப்படியே தான் நம்புவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மோதிர விஷயத்துலேயே இன்னும் அந்த மோதிரத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கோவிலேருந்து வெனிலா கேங், அந்த கேங் மொபைலில் வீடியோஸ் பார்க்குறாங்களோ அதே மாதிரியே டிவியில் இவங்களுமே பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். நியூஸை பார்த்ததுமே கண்டிப்பாக காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. காவேரி திருப்பி அந்த அப்ள பிஸ்னஸை முன்னேற்றத்துக்கு தான் முதல் முயற்சி பண்ணுவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், என்னோட ப்ரெடிக்ஷன் படி. பட் ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் தாங்க எனக்கு தெரிஞ்சு காவேரி கோவிலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போவாங்கன்னு சொல்லி நிறைய நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல விஜய் எப்படி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்க, கவனிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது காவேரி விஜயும் பேசிகிட்டு இருக்கதை பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் சொல்வார் இல்லையா. ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அவங்க 2 பேரும் அங்கே குஜால் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் என்னென்னா பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் உண்மையை பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு அவங்க பொழப்பை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி அவங்க வாழ்க்கையில் பொழப்ப நார வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ட்ராக் அவங்க மூவ் பண்ணுறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.